இன்றைக்கு சரியாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக 28ஆம் தேதி முஸ்லீம் லீக் கட்சி மற்றும் அனைத்து மஹல்லாக்களின் கூட்டமைப்பும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 5 வாக்குறுதிகளை 5 சிறப்பு அம்சங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதையே நாம் பெருமையாக கருதுகிறோம். உங்களுக்கு எல்லாம் ஒரு வரலாறை நினைவுபடுத்துகிறேன். கண்ணியமிகு காகிதம் இல்லத்தவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவர் வக்ஃபு வாரிய பொறுப்பாளர்களாக 2 நியமிக்க சொல்லி கொடுக்கிறார். ஆனால் இந்த அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்கள் வேறு 2 வக்ஃபு வாரியத்தினுடைய பொறுப்பாளர்களாக நியமிக்கிறார். அப்பொழுது பெருமரியாதைக்குரிய கண்ணியமிகு காகிதம் இல்லத் என்கிற முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் சொன்ன வார்த்தை மிக முக்கியமானது. கலைஞர் அவர்களே, கூட்டணியில் இருப்பதால் குறைத்து மதிப்பிட வேண்டாம். நான் என்னுடைய சுயமரியாதையை யாரிடத்திலும் அடமானம் வைக்கவில்லைன்னு உடனே அந்த 2 பொறுப்பாளர்களையும் ராஜினாமா செய்ய சொன்னார். அன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு தலைவர் இருந்தார். அன்றைக்கு முஸ்லிம் லீக் ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தது. இன்றைக்கு முஸ்லிம் லீக் கையெடுத்து கும்பிடுகிற நிலையில் இருக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள். அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. இந்த இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கை என்ன? இஸ்லாமிய சமூகத்துடைய கோரிக்கை என்ன? 23 கோரிக்கைகளை முஸ்லீம் லீக் வைத்தது. அதில் மிக முக்கியமான பிரதான கோரிக்கை என்னவென்றால், ஒன்று, இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடாக மாற்றுவது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 3.5 5% மாற்றுவது. மற்றொன்று, இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வது. இது இரண்டு குறித்தும் ஒரு வார்த்தை பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவாய் மலர்ந்தாரா? பேசினாரா? அது குறித்து அவர் பேசினாரா? இல்ல. ஆனால் அவரிடம் அந்த 5 அம்ச கோரிக்கைகளையும் சொல்லிட்டு, என்ன மகிழ்ச்சி தானே அப்படின்னு பேராசிரியர் பார்த்து கேட்கும் பொழுது பேராசிரியர் கையெடுத்து கும்பிடுகிறார். அந்த இடத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? பெருமரியாதைக்குரிய ஐயா காதர் மொய்தீன் அவர்கள், ஐயா எங்களுடைய சமூகத்தின் நீண்டகால கோரிக்கை என்ன தெரியுமா? எங்களுடைய இட ஒதுக்கீட்டை நீங்கள் 5% மாற்றணும். அது மட்டும் இல்லாம இஸ்லாமிய சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்யணும். இதை நீங்கள் இப்பொழுது சொல்லல. 2021 நீங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த அப்பாவி இஸ்லாமியர்களை விடுதலை செய்வதற்காகவாவது எனக்கு வாக்கு செலுத்துங்கள் என்ற வாக்கு கேட்டுத்தான் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்ற பதவியேற்று முதலமைச்சராக இருக்கிறீர்கள். அதனால் எங்களுக்கு அதை கொடுங்கள் என்று கேட்டிருக்கணும். கேட்டாரா? இல்ல. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. நம் சலுகைகளுக்காக இருக்கிறோமா, உரிமைகளுக்காக நிற்கிறோமா? நம் சலுகைகளை தேடி போகிறோமா, உரிமைகளை தேடி போகிறோமா? இதெல்லாம் நாங்கள் பேசினா, உங்க சீமான் என்ன பேசினார் தெரியுமா, உங்க சீமான் என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா, சீமான் என்ன பேசினார் தெரியுமான்றீங்க. நான் உங்களிடத்துல ஒன்றை கேள்வி எழுப்புறேன். சீமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழியாதவர். அவர் ஈமான்தாரி இல்லை, அவர் முஸ்லீம் இல்லை. ஆனால் பெருமரியாதைக்குரிய ஐயா காதர் மொய்தீன் அவர்கள் முஸ்லீம் தானே, ஈமான்தாரி தானே, 5 வேளை தொழக்கூடியவர் தானே. ஆனால் அவருடைய வாயில் என்ன தெரியுமா சொன்னாரு? இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் இருக்கிறது, இப்பொழுது 6வதாக ஒரு கடமை இருக்கிறது, அது திமுகவிற்கு வாக்கு செலுத்துவதுன்னாரு. இது ஷிர்க் இல்லையா? இது ஹராம் இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்கள் அதற்கு ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு பதிவு, அல்லது வருத்தம் தெரிவித்து ஒரு பதிவு, அல்லது நான் தெரியாம பேசிட்டேங்க மன்னிச்சிருங்கன்ற ஒரு பதிவு நீங்க பார்த்ததுண்டா? நீங்கள் கேட்டதுண்டா? அப்புறம் எப்படி 6000 மஹல்லாக்களும் அவர் பின்னால் போனீர்கள்? எப்படி போனீங்க? இன்னைக்கு வரைக்கும் அவர் சொல்லியிருக்கிறாரா நான் தெரியாம பேசிட்டேங்கன்னு? இஸ்லாமியர்கள் தங்கள் இதயத்தில் முதலில் அல்லாஹுவை ஏந்தி வைப்பார்கள், பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏந்தி வைப்பார்கள், அதற்கு பிறகு அவர்கள் யாரையும் ஏந்தி வைக்க மாட்டார்கள். ஆனால் இப்பொழுது முக ஸ்டாலினை நெஞ்சில் ஏந்திருக்கார்கள் பேசினாரே, இது ஷிர்க் இல்ல, இது ஹராம் அல்ல. இப்படி பேசுவதற்கு யார் காதர் மொய்தீனுக்கு அதிகாரம் கொடுத்தது? அவர் ஏந்தி இருக்கலாம், அவருக்கு 2 சீட்டு கிடைக்கிறது, அவர் ஏந்தி இருக்கலாம். இஸ்லாமிய மக்கள் ஏன் ஏந்தணும்? நாசர் அவர்கள் பேசுற அமைச்சர் நாசர் இப்படி பேச வைத்த திமுகவிற்கு நீங்கள் வாக்கு செலுத்தலாமா? பெருமரியாதைக்குரிய நாட்டினுடைய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கோயிலாக சென்று என்ன சொல்றாங்க? சீமான் மதம் மாத்திருவாருங்க, சீமான் மதம் மாத்திருவாருங்க, சீமான் மதம் மாத்திருவாரு. செஞ்சி மஸ்தான் கோயிலாக சென்று கன்னி ராசி
அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி போய் வாக்கு போய் கோயில் கோயிலாக போறாரு. செஞ்சி மஸ்தானை மதம் மாற்றியாரு ஐயா ஸ்டாலினா, ஐயா கருணாநிதியா, ஐயா உதயநிதியா? யார் யார் மாத்தினா செஞ்சி மஸ்தான? ஏன் செஞ்சி மஸ்தானுக்கு வாக்கு செலுத்துறீங்க? அந்த திமுகவுக்கு நீங்க எப்படி வாக்கு செலுத்தலாம்? இதையெல்லாம் கேட்டோம்னா பதில் இல்லை. சீமான் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? சீமான் என்ன பேசியிருக்காரு தெரியுமா? நான் இப்பொழுதும் சொல்கிறேன், சீமான் இஸ்லாத்தை ஏற்காதவர். அவர் ஒரு வார்த்தை ஓரிரு வார்த்தை தவறாக சொல்லியிருக்கலாம், இல்ல ஓரிரு வார்த்தை சரியாக பேசியிருக்கலாம். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பேசியிருக்கிறாங்களே, இஸ்லாத்தை ஏற்றவர்கள் பேசியிருக்கிறார்களே, அவர்கள் பின்னால் நீங்கள் ஓரீங்களே, இது சரியா? இது சரியா? அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. இந்த நிலத்துல பிஜேபிக்கும் திமுகவுக்கும் ஒரே வேறுபாடு தான். பாஜக நம்மை இந்த நாட்டின் குடிமகனே இல்லை, நீ இந்த நாட்டின் குடிமகனே நீ இல்ல, உனக்கும் இந்த நாட்டுக்கும் சம்பந்தமே இல்ல, நீ ஆப்கானிஸ்தான் போ, நீ பாகிஸ்தான் போன்றான். அதே திமுக நீ இந்த நாட்டில் சிறுபான்மையினர்ன்றான். அறிவார்ந்தவர்களை, இந்த நாடு ஏன் இரண்டாக பிரிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதே போன்ற ஒரு மேடை, அந்த மேடையில் இந்த தேசத்தின் பிதா என்று அழைக்கிற பெருமரியாதைக்குரிய காந்தி பேசுகிறார். இதோ அமர்ந்திருக்கிறாரே சிறுபான்மையினரான ஜின்னா என்று சொன்ன போதுதான் ஜின்னாவுக்கு தோன்றியது. ஏனென்றால் ஜின்னாவிடம் முன்னாடியே ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, ஐயா நம்ம பாகிஸ்தான் ஒரு நாடு வேணும், இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு நாடு வேணும் என்று சொன்ன போது ஜின்னா சொன்னார், இது சுத்த பைத்தியகாரத்தனம், நமக்கு எதுக்கு தனியாக ஒரு நாடு, நம் இந்தியாவில் இருப்போன்றார். ஆனால் சிறுபான்மையினரான ஜின்னா என்று சொன்னவுடன் தான் ஜின்னாவின் மூளைக்கு எட்டுகிறது. இந்த இந்திய விடுதலைக்காக காந்தி எப்படி உழைத்தாரோ, நேரு எப்படி உழைத்தாரோ, இந்துக்கள் எப்படி உழைத்தார்களோ, அதே போலத்தான இஸ்லாமியர்களாகிய நாங்களும் எங்கள் கண்ணீரையும் செந்நீரையும் சிந்தினோம். பிறகு எப்படி நாங்கள் இந்த நாட்டின் இரண்டாம் தர குடிமக்களாக ஆவோம் என்று கேட்டுத்தான் ஜின்னா பாகிஸ்தானை கேட்டார். அதற்காக நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்களும் அல்ல. ஏனென்றால் நாங்கள் காயிதே மில்லத்தின் வாரிசுகள். லியாக்கத் அலிகான் காயிதே மில்லத்தை கூப்பிட்டு சொல்றாரு, விருந்து கொடுத்து சொல்றாரு, சாயிப் அவர்களே, உங்களுக்கு இந்தியாவில் ஏதேனும் பிரச்சனை என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் படையனுப்புகிறோம் என்று சொன்னதற்கு வாயை மூடுங்கள் லியாக்கத் அலிகான், வாயை மூடுங்கள். நீங்கள் வேறு நாட்டவர், நாங்கள் வேறு நாட்டவர், எம் நாட்டு பிரச்சனையை நானே பார்த்துக் கொள்வேன் என்று சொன்ன காயிதே மில்லத்தின் வாரிசுகள் நாங்கள். ஒருபோதும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்க போறதில்லை. அப்ப இப்படிதான் சொன்னோம். அறிவார்ந்தவர்களை கண்ணீரும் செந்நீரும் சிந்தி இருக்கிறோம். யார் இஸ்லாமியர்கள் இந்த நிலத்துல? இஸ்லாமியர்கள் யார் இந்த நிலத்துல? இதே நிலத்தில் தேவராகவோ, கள்ளராகவோ, பள்ளராகவோ, பறையராகவோ, செட்டியாராகவோ, கோணாராகவோ, நாடாராகவோ ஏதோ ஒரு சாதியில் நாமும் இருந்தோம். இவன் நம்மளை பார்த்தா திட்டுனா, தொட்டா திட்டுனா, பக்கத்துல வராதன்னா, பார்த்தா தீட்டுன்றான், தொட்டா தீட்டுன்றான், பக்கத்துல வராதன்றான். ஒருத்த வரான், வாங்க பாய் அஸ்ஸலாம் அலைக்கும்ன்றான். அதனால அந்த மார்க்கம் பிடித்திருக்கிறது, அந்த மார்க்கம் சகோதரத்துவத்தை கற்றுக் கொடுக்கிறது, அந்த மார்க்கம் சமத்துவத்தை கற்பிக்கிறதுன்னு அந்த மார்க்கத்தை ஏற்றோம். நாம் மார்க்கத்தை தான் ஏற்றிருக்கிறோம். இங்க இருக்கிறவர்களுடைய வரலாறை எடுத்து பார்த்தா நம்ம பலராக இருந்திருக்கலாம், பறையராக இருந்திருக்கலாம், கள்ளராக இருந்திருக்கலாம், மறவராக இருந்திருக்கலாம், தேவராக இருந்திருக்கலாம், செட்டியாராக இருந்திருக்கலாம், உடையராக இருந்திருக்கலாம், வன்னியராக இருந்திருக்கலாம், என்ன சமூகத்தில் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். நாம் தமிழர்களாகத்தான் இருந்தோம். மார்க்கம் நம்மிடமிருந்து வந்தது, மார்க்கத்தை நாம் தழுவி கொண்டோம். ஒரு மார்க்கத்தை நான் தழுவி கொண்ட காரணத்தினாலேயே நான் இந்த நிலத்தின் இரண்டாம் தர குடிமகனாக ஆவேனா? இந்த கேள்வியை ஏன் எழுப்ப மறுக்கிறோம்? சிறுபான்மையினர் என்று சொன்னால் தானே இந்த நிலத்தில் சலுகை கிடைக்கும். நமக்கு தேவை சலுகையா அல்லது உரிமையா? இந்த நிலத்தின் உரிமை, இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் நாம். நாம் சலுகை கேட்டு நிற்பதா அல்லது உரிமைக்காக போராடுவதா என்பதை அறிவார்ந்தவர்கள் சிந்திங்க. இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் நாம். இந்த நிலம் நம்முடைய நிலம். அப்ப இந்த நிலத்தின் சொந்தக்காரர்கள் நாம்.
நாங்க பிச்சை எடுப்பதா? அறிவார்ந்தவர்களே சிந்திங்க. சீமான் பிஜேபி பி டீம்ங்க, சீமான் பாஜக கை கூலிங்க, சீமான் RSS கை கூலிங்க. அறிவார்ந்தவர்களே, முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்திற்குள்ளே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் உயர்நீதிமன்றத்தாலேயே மனநோயாளி என்று சான்றளிக்கப்பட்ட ஐயா H ராஜா உள்பட 4 பேரை சட்டமன்றத்திற்குள்ளே கூட்டி போனது கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை தான். கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை தான். பெருமரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள் தான். சீமான் இல்ல, சீமான் இல்ல. 98 கோவை குண்டுவெடிப்புக்கு பிறகாக பல இஸ்லாமியர்கள் எந்த கேள்வி கேட்பாடும் இல்லாம யார் யாரெல்லாம் தாடி வைத்திருக்கிறானோ, யார் யாரெல்லாம் குல்லா போட்டு இருக்கிறானோ அவர்கள் எல்லாரையும் கைது செய்யுங்கள்னு பால் வாங்க வெளியே வந்தவனை சுட்டு தள்ளி, இஸ்லாமியர்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து அவர்களுடைய பெண்களுடைய பர்தாவை கலட்ட சொல்லி இந்த கருணாநிதியுடைய காவல்துறை செய்தது கொஞ்சமா நஞ்சமா? அறிவார்ந்தவர்களை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அந்த சிறைவாசிகள் இன்றைக்கு வரைக்கும் சிறை கொட்டடிக்குள் வாழ்கிறார்கள். உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள் சிறைக்கு போயிருந்தால், உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் கண்ணீரோடு நின்றிருந்தால், உங்கள் மகள்கள் அப்பாவை எப்ப பார்க்க முடியும், எப்ப எங்க வாப்பா வருவாங்க, எப்ப எங்க அத்தா வருவாங்கன்னு கேட்டிருந்தால், அந்த அந்த சத்தம் உங்கள் காதுகளில் ஒலித்திருந்தால் மீண்டும் உதயசூரியனுக்கு நீங்க வாக்கு செலுத்துவீங்களா? அது யாரோ ஒருவருடைய பிள்ளை நினைக்கிறீங்க, அது யாரோ ஒருவருடைய மனைவின்னு நினைக்கிறீங்க. கட்டிய கணவனை கைபிடித்து பார்க்க முடியல, பெத்த பிள்ளையை தூக்கி கொஞ்ச முடியல. இந்த நிலை நம் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இருக்கிறது. ஆனா அது என் வீட்டு பிள்ளைக்கு நடக்கல, அது என் வீட்டு பிள்ளைக்கு நடக்கல. அதற்கு நான் காரணம் இல்லல. அந்த பெண் பிள்ளைகளின், அந்த பெண்களுடைய கண்ணீரும் அந்த குழந்தைகளுடைய கண்ணீருக்கும் நாளை மறுமையில் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? நாளை மறுமையில் என்ன பதில் சொல்வீங்க? திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும்னு உப்புமா கதையிலிருந்து சேமியா கதையிலிருந்து எல்லா கதைகளும் சொல்லி எல்லா ஜும்மா மெம்பர்களிலும் நின்று பேசுனீங்கல்ல உலமாமார்கள். அறிவார்ந்தவர்களே, இப்பொழுது சொல்லுங்க, அதே மேடையில் மீண்டும் நின்று திமுகவிற்கு வாக்கு செலுத்துங்கள் என்று சொல்ல முடியுமா உங்களால? உங்கள் மனசாட்சி உறுத்தவில்லையா? உங்கள் மனசாட்சி உறுத்தலையா? இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் இவர்கள் விடுதலை செய்ய மாட்டாங்கன்னு இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தில் பரோல் கேட்டு போறாங்க. அப்படி பரோல் கேட்டு போகும் பொழுது இந்த திமுகவுடைய வழக்கறிஞர் சொல்லுகிறார், அவர்கள் இன்னும் அதே குண்டு வைக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறார்கள், அவர்கள் வெளியே வந்தால் இந்து தலைவர்களுக்கு பாதிப்பு அப்படின்னு எழுதியது கொடுத்தது பாஜக அல்ல, திமுக. இந்த திமுகவை இன்னும் நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். அறிவார்ந்தவர்களை சிந்திங்க, ஒரு முறை நீங்கள் சிந்திங்க. இந்த நிலத்தில் இந்த கடந்த 5 ஆண்டு காலத்தில் இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த எவ்வளவு கொடுமைகளை பட்டியலிட முடியும்? அம்மாபட்டினத்திலே வீடுகள் இடிக்கப்பட்டதே யாருடைய காவல்துறை, யாருடைய எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டிஸ், யார் இங்க முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தா? இல்ல இல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே, சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் தானே. அவருடைய ஆட்சி காலத்தில் தானே அம்மாபட்டினத்தில் வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு. ஆனா அது காவல்துறைங்க. திருப்பரங்குன்றத்துல முதல் முறையாக மேல இறைச்சியை கொண்டு போனவரை தடுத்து நிறுத்தினது யாரு? பெருமரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை இல்லையா? அவருடைய காவல்துறை இல்லையா? அவர் தானே ஆட்சிக்கு வந்த புதுசா சொன்னாரு, சட்டம் ஒழுங்கினுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கு அப்படின்னாரு. அவருக்கு தெரியாமல் திருப்பரங்குன்றத்தை தடுத்து நிறுத்தினாங்களா? முதலில் அதை துவங்கி வைத்தது திமுக, அதை பயன்படுத்தி கொண்டது பாஜக. இப்ப இந்த நிலத்தில் அவர்களுடைய அரசியல் திமுக பாஜக இருக்கிற மாதிரி இருக்கணும், பாஜக திமுக இருக்கிற மாதிரி இருக்கணும், மக்கள் திமுகவுக்கு வாக்கு செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் அவர்களுடைய அரசியல். அறிவார்ந்தவர்களை புரிந்துக்குங்க. இல்ல நாங்க எவ்வளவு அரசியலை பார்த்திருக்கோம். கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விளைவித்ததா இருக்கு. ஸ்டாலினுடைய ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விளைவித்த கட்சியாகத்தான் இருக்கு. இவர்களைத்தான் நீங்க நம்ப போறீங்களா? மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு தான் நீங்க வாக்கு செலுத்த போறீங்களா? அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. நாங்கள் சொல்றோம், இந்த நிலத்துல இஸ்லாமியர்கள் ஏதோ வேற்றுக்கிரக வாசிகள் அல்ல, அவர்கள் என் தம்பிகள், என் தங்கைகள், அவர்கள் தமிழர்கள் என்று உணர்த்தியது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். எங்க அண்ணன் சொன்னாங்க, யாசின் மாலிக்கை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், காஷ்மீர் விடுதலை போராளி யாசின் மாலிக்கை எல்லாரும் பிரிவினைவாதின்னா,
தீவிரவாதின்னா அந்த யாசின் மாலிக் அழைச்சிட்டு வந்து கடலூர்ல மேடை போட்டவர் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். சிஏஏ போராட்ட காலத்துல எல்லா தலைவர்களும் பேசினார்கள். அறிவார்ந்தவர்களே, சிஏஏ போராட்ட காலத்தில் பேசியதற்காக ஒருவரின் மீது தேச துரோக வழக்கு பாயப்பட்டிருக்கிறது என்றால் அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அவர் உங்களுக்காக போராடி தேச துரோகி பட்டத்தை வாங்கி இருக்கிறார். நீங்கள் அவருக்கு சங்கி பட்டத்தை கொடுத்திருக்கிறீங்க. யோசிக்க மாட்டீங்களா? ஒரு மகன் எல்லா பிரச்சனையிலும் வந்து நின்றுருக்காரு. பாபர் மசூதி இடிப்பு வழக்கு சிவில் வழக்குல வருது. மோகன் பகவத்துடைய அறிக்கையும் ஐயா ஸ்டாலினுடைய அறிக்கையும் எடுத்து பாருங்க. வரிக்கு வரி மாறாமல் இருக்கும். இந்தியாவுடைய இறையாண்மை கருதின அமைதியா இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் சொன்னாங்க, பாபர் மசூதி வழக்கில் கொடுக்கப்பட்டது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்ல என்று பேசியது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அந்த மகன் பின்னால் நாங்கள் நிற்காமல் வேற யாரோட நிற்க முடியும்? அதுவும் ஐயா பழனி பாபாவுடைய நிழலாகவே இருக்கிற KM ஷெரீப் அவர்கள் சொல்றாங்க, பெரியாரை ஏற்காதவர் இஸ்லாமியராக இருக்க முடியாது, இஸ்லாமியராக இருப்பவர் பெரியாரை ஏற்காமல் இருக்க முடியாது. எனக்கு தெரிந்து ஒரு இஸ்லாமியருடைய வரையறை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, மேலும் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்பது மட்டும்தான் இஸ்லாமியருடைய வரையறை. ஆனால் பெரியாரை ஏற்றுக்கொண்டால்தான் இஸ்லாமியர் என்பது அவர்கள் புதிதாக கற்பிக்கிற வரையறை. இது மார்க்கத்தில் ஷிர்க் இல்லையா? இது மார்க்கத்தில் ஹராம் இல்லையா? அறிவார்ந்தவர்கள், நீங்கள் சொல்லுகிற எல்லா இஸ்லாமிய தலைவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஷிர்க் செஞ்சிருக்காங்க. இந்த எண்ணத்தில் இருக்கிற ஜவாஹிருல்லா சட்டமன்ற உறுப்பினர், அறிவார்ந்தவர்களை பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் 1998 கோவை குண்டுவெடிப்பு கலவரத்தில் 8 தமுமுகவுடைய உறுப்பினர்கள் தீவிரவாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள், நான் உங்களுக்கு ஆதாரத்தை தர்றேன், இந்த நிமிடம் கேட்டாலும் தர்றேன், கருணாநிதி தன்னை உலக தமிழர்களுக்கென்றாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்வார், ஆனால் உலக தமிழர்களின் முதுகில் குத்தியவர் கருணாநிதி என்று சட்டசபையில் பேசியிருக்கிறார் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. இன்றைக்கு போய் திமுக நிற்கிறார், உதயசூரியன் இங்க வென்றிருக்கார். அதே ஜவாஹிருல்லா பேசியிருக்கிறார், கருணாநிதி போல இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு துரோகம் செய்தவர் யாரும் இல்லைன்னு பேசியிருக்கிறார். அந்த காணொலி எங்க வெளியில தான் நினைச்சோம், ஆனால் அவருடைய மாண்பு கருதி மரியாதை கருதி அந்த காணொலியை நாங்க வெளியிடல. ஏனால் நாங்கள் மாண்புமிக்க பிள்ளைகள், அதனால் நாங்க வெளியிடல. அதை வெளியிட்டு இருந்தால் தமுமுகவில் ஒருவர் இங்க நின்றுக்க முடியாது, தமுக இருக்கக்கூடிய ஒருவர் பேச முடியாது. ஐயா ஜவாஹிருல்லா திமுக குறித்தும் கருணாநிதி குறித்தும் பேசியதை இப்பொழுது நாங்க திரையிட்டோம்னா ஒருவர் பேச முடியாது. இவர்கள் எங்களை சொல்றாங்க திமுக எதிர்த்தா சங்கி, திமுக எதிர்த்தா சங்கி. உண்மையிலேயே இந்த நிலத்தில் திமுகவை எதிர்த்தால் சங்கி என்றால் இந்த நிலத்தின் முதல் சங்கி பெரியார் தான். பெரியார் எதிர்த்தால் சங்கினா இந்த நிலத்தின் முதல் சங்கி திமுக. வேணா எடுத்து பாருங்க வரலாற்று. நாங்கள் சத்தியமிட்டு சொல்லுகிறோம், திமுக இந்த நிலத்தில் பெரியாரை விமர்சித்த அளவிற்கு, ஈவே ராமசாமி நாயக்கரை விமர்சித்த அளவிற்கு சத்தியமிட்டு சொல்லுகிறோம், அவ்வளவு தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிக்கவே இல்லை, இப்பொழுது வரை விமர்சிக்கல. அவர்கள் விமர்சித்த அளவிற்கு. அறிவார்ந்தவர்களை இறுதியாக ஒன்றை சொல்றேன், எங்களுக்கு என்று ஒரு கனவு இருக்கிறது, எங்கள் நிலத்தை, எங்கள் தாய் நிலத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, ஒடுக்குமுறை, சாதிய வன்முறை எதுவும் இல்லாத ஒரு தூய தமிழர் தேசத்தை படைக்கணும்னு ஒரு கனவு இருக்கு. இந்த ஐயம்பேட்டை பகுதி எனக்கு புதிதான பகுதி இல்லை. இதே பகுதியில காலையில கல்லூரியை முடிச்சுட்டு மாலையில வந்து ஷாஹின்பாக்ல நின்று நான் பேசியிருக்கிறேன். இதே பகுதியில இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலைக்கு இதே மேலவாணி தெருவில் இதே இடத்துல நின்று நான் பேசியிருக்கிறேன். ஆனால் அப்பொழுதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த நிலத்தின் வேட்பாளராக நான் மாறுவேன். இன்றைக்கு நான் இந்த நிலத்தின் வேட்பாளராக இருக்கிறேன். அப்ப இந்த நிலத்தை ஒரு ஆகச்சிறந்த நிலமாக, விவசாயிகள் செல்வந்தர்களாக இருக்கிற நிலமாக, வயல்கள் பாதுகாக்கப்பட்ட நிலமாக, மலைகள் இருக்கிற நிலமாக, மண் நலமாக இருக்கிற நிலமாக மாற்ற வேண்டும் என்றால் அதில் எனக்கு வெறும் பொதுநலம் மட்டுமல்ல, எனக்கு ஒரு சுயநலமும் இருக்கிறது. என் வயிற்றில் 5 மாத கருவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அறிவார்ந்தவர்கள், என் வயிற்றில் 5 மாத கருவை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்ல வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பீர்கள். நான் எனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு நல்ல நாடு கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனாலதான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஏன்னா என் பிள்ளைக்கு தெரியாது, என்னுடைய பணிக்கூடத்தில் அவங்க விளையாடி கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு தெரியாது, இந்த நிலத்தில் தான் வெளியே வந்தால் மலைகள் இல்லை, தான் வெளியே வந்தால் மழை பொழியாது, தான் வெளியே வந்தால் சாப்பிடுவதற்கு நஞ்சில்லாத உணவில்லை, தான் வெளியே வந்தால் தன் நிம்மதியாக சுதந்திரமாக கருத்துரிமையோடு வாழ்வதற்கு தான் இந்த நிலத்தின் பெரும்பான்மையினராக இந்த நிலம் தன்னை அனுமதிக்க விடவில்லை, இந்த நிலம் தம்மை எதற்கும் அங்கீகரிக்கப்படவில்லை என் பிள்ளைக்கு தெரியாது.
ஆனால் எனக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இத்தனையும் இல்லை என்று. அதனால் என் பிள்ளைக்கு ஒரு ஆகச்சிறந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதற்கான சுயநலத்தோடு தான் நான் இடத்துல வந்து நிற்கிறேன். என் பிள்ளைக்கு எப்படி கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறானோ அதே போல இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாருடைய பேரன் பேத்திகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் இந்த களத்தில் நான் வேட்பாளராக நிற்கிறேன். என்னுடைய கல்வி தகுதினா நான் வழக்கறிஞர் படிச்சிருக்கிறேன், சட்டம் பயின்று இருக்கிறேன். நான் இந்த நிலத்தின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்ட போது எனக்கு இந்த நிலம் குறித்து நிறைய சிக்கல் உண்டு. ஏன்னா இங்கு முழுக்க முழுக்க கிராமப்புறம் நிறைந்த பகுதி. நான் பிறந்து வளர்ந்தது முழுக்க சிட்டி. இந்த நிலத்தை குறித்து ஆய்வு செய்வதற்காக சுமார் 4 மாதங்கள் நான் எடுத்துக்கொண்டிருக்கேன். இந்த நிலத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கிறது, இந்த நிலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, இந்த நிலத்தில் ஒரு நகராட்சி கூட இல்லை, அதிகபட்சமே இந்த நிலத்தில் பேரூராட்சி தான். இந்த நிலத்தை ஆய்வு செய்வதற்காக 4 மாத காலத்தை நான் என்னுடைய 4 மாத காலத்தை செலவழிச்சிருக்கிறேன். இந்த நிலத்தில் நீங்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கணும்னா நான் உங்களிடத்தில் கோரிக்கையாக வைக்கிறேன். என்னை நீங்கள் 1000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வைக்க வேண்டாம். என்னை நீங்கள் 2000 வாக்கு வித்தியாசத்தில் வெல்ல வைக்க வேண்டாம். என்னை அல்ல, எந்த சட்டமன்ற உறுப்பினரை 2 வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார், 1 வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார், 5 வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார் இருக்கணும். ஏன்னா அப்பொழுதுதான் அடுத்த முறை பயம் வரும். ஒருவேளை இந்த முறை நாம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யாமல் போனால் அவர்கள் அடுத்த முறை நமக்கு வாக்கு செலுத்த மாட்டார்கள் அப்படின்னு அதற்காகவாவது உங்களுக்கு வேலை செய்வார்கள். நான் என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். நான் வென்று போனால் கூட 2 வாக்கு வித்தியாசத்தில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் என்கிற வரலாறு தான் இருக்க வேண்டுமே தவிர அதுதான் சரியான ஜனநாயகமாகவும் இருக்கும். அதற்காக செய்யுங்க. இறுதியாக ஒன்றுதான், விஜய்க்கு வாக்கு செலுத்துறேன். நான் விஜய்க்கு வாக்கு செலுத்துறேன். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்றேன். இந்த நிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆண்டு இருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் உடைய முன்னோர்கள் இந்த நிலத்தில் விடுதலைக்காக சிறை கொத்தடியில் கிடந்து வெந்திருக்கிறார்கள். இந்த நிலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இந்த நிலத்தில் தமிழுக்காக சிறை கொட்டடியில் வெந்து செந்நீரையும் கண்ணீரையும் சிந்தி இருக்கிறார்கள். இந்த நிலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிலத்தில் போராட்டங்களை நிகழ்த்தி இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாநில இட ஒதுக்கீடு 69% இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அதிமுகவுடைய பங்களிப்பு இந்த நிலத்தில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி 20 வன்னிய மறவர்கள் தங்களுடைய உயிரை நீத்திருக்கிறார்கள். இந்த நிலத்தில் அவர்களின் தியாகமும் ஈகமும் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த நிலத்தில் இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எண்ணற்ற போராட்டங்களை நிகழ்த்தியிருக்கிறான் திருமாவளவன். சிறை கொட்டடிகளில் எத்தனையோ பறையர் சமூக மக்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களின் தியாகமும் ஈகமும் இந்த நிலத்தில் இருக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு முன்பாக துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி எண்ணற்ற போராட்டங்களுக்காக ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ஈத்தேன், என்னென்ன நாசகர திட்டங்கள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா திட்டங்களுக்காகவும் முன்வந்து நின்று எங்கள் செந்தமிழன் சீமான் போராடி இருக்கார். ஆனால் கட்சி துவங்கி 2 ஆண்டுகள் கூட ஆகி, கட்சி துவங்கி 2 ஆண்டுகள் ஆகி தன் வியர்வையை கூட இந்த நிலத்தில் சிந்தாத ஒரு நடிகரை நீங்கள் நாடாள அழைப்பீர்கள் என்றால் இந்த சமூகம் படித்த சமூகமா? இந்த சமூகம் பண்பட்ட சமூகமா? இத்தனை பேருடைய உழைப்பு, இத்தனை பேருடைய ஈகம், இத்தனை பேருடைய தியாகத்தில் 1% அல்ல 0.1% கூட இல்லாத ஒருவரை நீங்கள் நாடாள அழைப்பீர்கள் என்றால் இது படித்த சமூகமா, பண்பட்ட சமூகமா, இந்த சமூகம் சிந்திக்கக்கூடிய சமூகமா என்பதை அறிவார்ந்தவர்களை சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இந்த நிலத்தில் விவசாயி வெல்லணும். ஏன்னா விவசாயி வாழணும். விவசாயி வென்றால் மட்டும்தான் இந்த நிலத்தில் எல்லாரும் நலமோடு வாழ முடியும். அறிவார்ந்தவர்களை ஒரு முறை சிந்தித்து இந்த முறை நீங்கள் மாற்றத்திற்காக வாக்கு செலுத்துங்க. மாற்றி வாக்கு செலுத்துங்க. நான் திமுகவுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டேமா, நான் அதிமுகவுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டேன்னா அறிவார்ந்தவர்களே பழக்கம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு நாய்கிட்ட போயிட்டு ஜானி கம் அப்படின்னா வரும், ஜானி கோ அப்படின்னா போகும். அதற்கு பேர் பழக்கம். ஒரு கிளிக்கிட்ட போய் ஒரு 5 சீட்டை எடுத்து போட்டு இதுல ஒரு சீட்டை எடுனா எடுக்கும், அதுக்கு பேர் பழக்கம். ஒரு குரங்கிட்ட கம்பு எடுத்துக்கிட்டு ஆடுறாராமா அது ஆடும், அதற்கு பெயர் பழக்கம். 5 அறிவுக்கும் குறைவான உயிரினங்கள் சொல்லலாம் எனக்கு பழகிருச்சுன்னு. 6 அறிவு கொண்ட பகுத்தறிவு கொண்ட மனிதர்கள் சொல்லலாம் எனக்கு பழகிருச்சுன்னு. சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நாங்கள் இந்த நிலத்தை, நான் இப்பொழுது சொல்றேன், இந்த 5 ஆண்டு காலத்தை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுங்க. நீங்கள் எந்த தொகுதியில வேணுமாலும் இருங்க. 234 தொகுதியிலும் ஒரே ஒரு சின்னம் இருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம், வேற எந்த கட்சியும் சாத்தியம் இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். 17வது சட்டப்பேரவை தேர்தலை இந்த நாடு சந்திக்க காத்திருக்கிறது. அந்த 17வது சட்டப்பேரவை தேர்தலாவது மக்களுக்கான தேர்தலாக, மக்களுக்கான ஜனநாயகமாக, மக்களுக்காக இருக்கட்டும். அதனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே விவசாய சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். உங்களின் குரலாக,
உங்களின் குரலாக, உங்களுக்கான குரலாக சட்டமன்றத்திலே என்றைக்கும் ஒலிப்பேன். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். நன்றி, வணக்கம். தமிழர். அண்ணன் மாவீரன்